Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு வீடியோல TNPSC Group 4 எக்ஸாமினேஷனுக்கான ஹால் டிக்கெட் அப்படிங்கிறது இப்போ சமீபத்துல இருந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நிறைய ஆஸ்பிரன்ட்ஸ்னால வந்து இது வரைக்கும் எங்களால ஹால் டிக்கெட்டே டவுன்லோட் பண்ண முடியல. டவுன்லோட் பண்ணும்போது எரர் வருது, இஷ்யூ வருதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்கீங்க. ஸோ இந்த வீடியோல உங்களோட எரரை வந்து சால்வ் பண்ணிட்டு எப்படி வந்து ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்றது அப்படிங்கிற ப்ரொசீஜரை பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஸோ கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ வந்து நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, அதாவது ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி தரப்புல இருந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமினேஷனுக்கான ஹால் டிக்கெட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதை எப்படி வந்து டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம சேனல் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம். அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து பாருங்க. இதுல வந்து எப்படி வந்து ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுங்கிற வரைக்கும் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதை பார்த்து உங்களுக்கு வந்து ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க பண்ண வேண்டிய ப்ரொசீஜர் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்ஸ் நீங்க வந்து உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து லாகின் பண்ணணும். நிறைய பேர் வந்து லாகின் பண்ணாம டைரக்டா வந்து உங்களுடைய டிஎன்பிசி அப்ளிகேஷன் நம்பரை டேட்டா பத்தி போட்டு வந்து லாகின் பண்றீங்க. அப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்களால வந்து டைரக்டா ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ண முடியாது. சரிங்களா? ஓகே, ஒன்ஸ் வந்து நீங்க ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா உங்ககிட்ட ஏற்கனவே வந்து ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு, அதாவது உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒன் டைம் ஐடி வந்து நீங்க லாகின் பண்ணணும். அதுக்கு லாகின் பண்றதுக்கு இந்த இடத்துல ரெஜிஸ்டர்ட் யூசர் அப்படிங்கிற இந்த டேப் வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்படிங்கிற உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ஏற்கனவே பதிவு செய்தோர் உள்நுழைய அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து வரும். ஸோ அதை ஒன்ஸ் வந்து கரெக்டா நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ ஒரு ஸ்டூடெண்டோடைய நம்ம லாகின் ஐடி வந்து நம்ம வந்து லாகின் பண்ணிக்கலாம். ஓகே, ஒன்ஸ் வந்து லாகின் பண்ணிட்டு அவங்க கேப்சா வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த கேப்சாவை அப்படியே பார்த்து நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து என்டர் பண்ணுங்க. மேத்தமெட்டிக்கல் கேப்சாவை சால்வ் பண்ணிட்டு சமர்ப்பிக்க அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாகின் ஆயிரும். ஒன்ஸ் வந்து லாகின் ஆனதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஹிஸ்டரி அப்படிங்கிற இந்த டேபுக்குள்ள போங்க. ஸோ இதுல இது வரைக்கும் நீங்க டிஎன்பிசி எத்தனை எக்ஸாம் வந்து எழுதிருக்கீங்களோ அந்த எக்ஸாம் எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து காமிச்சிருப்பாங்க. அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா 2025 நோட்டிபிகேஷன்ல நோட்டிபிகேஷன் நம்பர் 7 அப்படிங்கறதான் வந்து நம்ம டிஎன்பிசி வரக்கூடிய சனிக்கிழமை, அதாவது ஜூலை மாசம் 12ஆம் தேதி வந்து நடக்க போற டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாமினேஷனுக்கான நோட்டிபிகேஷன் அப்படிங்கிறது 2025ல 7வது நோட்டிபிகேஷன். அதுக்கு பக்கத்துல இருக்கு பாருங்க இந்த இடத்துல அப்ளிகேஷன் ஐடி, அதாவது 25 70 70 99 02 இந்த மாதிரி உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் வந்து தனியா வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த நம்பர் அப்படியே நீங்க பார்த்து வந்து காப்பி பண்ணிக்கோங்க. இந்த டிஎன்பிசி வெப்சைட் வந்து காப்பி பண்ணக்கூடிய ஆப்ஷன் வந்து கொடுக்கல. அதனால ஒரு ஒயிட் ஷீட்ல நீங்க வந்து தனியா வந்து வெளியில வந்து எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த டேட் ஆஃப் பர்த்தையும் நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல டைரக்டா வந்து லாகின் பண்ணுங்க. ஓகே, உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் வந்து நோட் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் உங்களுடைய ஹோம் பேஜ், அதாவது டாஷ்போர்ட்ல வந்தீங்க அப்படின்னா டவுன்லோட் ஹால் டிக்கெட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ இந்த இடத்துல வந்து டவுன்லோட் ஹால் டிக்கெட்னு ஆக்டிவிட்டின்னு இருக்கு இல்லையா, அந்த டேப் வந்து நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல அப்ளிகேஷன் நம்பர் டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்கும். இந்த நம்பரை கரெக்டா நீங்க வந்து என்டர் பண்ணிட்டு டவுன்லோட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஹால் டிக்கெட் அப்படிங்கிறது ஓப்பன் ஆயிரும். இதுதான் வந்து உங்களுடைய ஹால் டிக்கெட். சரிங்களா? இப்போ இந்த ஹால் டிக்கெட் நீங்க வந்து சிங்கிள் பேஜ் மட்டும் தான் எடுக்க முடியும். ஆக்சுவலா இந்த மாதிரி சிங்கிள் பேஜுக்கான ஆப்ஷன் வந்து டிஎன்பிசி தரப்புல இருந்து கொடுத்துட்டாங்க. சென்ற குரூப் 4 எக்ஸாம் வந்து எப்படி வந்து நடந்தோ அதே மாதிரி தான் வந்து குரூப் 4 வந்து நடக்க போகுது. ஸோ இந்த இடத்துல நீங்க இங்கிலீஷ்ல வந்து ஹால் டிக்கெட் எடுக்கணும் அப்படின்னா வியூ இங்கிலீஷ் அப்படிங்கிற இந்த டேபை கிளிக் பண்ணி நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்ல தமிழ்ல வேணும் அப்படின்னாலும் நீங்க தமிழ்லயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். எது உங்களுக்கு வந்து சூட்டபிளா கம்ஃபர்டபுளா இருக்கும் அதை நீங்க வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. கலர்ல எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. பிளாக் அண்ட் ஒயிட்ல எடுத்தா போதுமானது. ஹால் டிக்கெட் டு OMR ஷீட் வரையும் வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து நம்ம வந்து இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணணுங்கிற பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சு நீங்க வந்து அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ப்ரோ, இப்போ நீங்க சொன்ன மெத்தடும் நாங்க வந்து பண்ணி பார்த்துட்டோம். ஆனா எங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டே தெரியல, நாங்க என்ன பண்றதுன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் அப்படிங்கிறது வந்து இருக்குது. யூசர் நேம் பாஸ்வேர்டு எப்படி வந்து ஃபர்கெட் பண்றேன்னு சொல்லிட்டு யூசர் நேம் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய டிஎன்பிஎஸ்சி மை அப்ளிகேஷன் பேஜ்லயே வந்து உங்களோட யூசர் நேம் அப்படிங்கிறது வந்து இருக்கும். சரிங்களா? அப்ளிகேஷன் மேலேயே அதுதான் வந்து உங்களோட யூசர் நேம். இப்போ நம்ம பாஸ்வேர்டு வந்து எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற பார்க்கலாம். யூசர் நேம் கையுமே நம்ம வந்து ஈஸியா வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து ரிஜிஸ்டர்டு யூசர்ங்கிற டேப்லுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா லாகின், அதாவது ஃபர்கெட் லாகின் ஐடி அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்து உங்களோட யூசர் நேம் நீங்க கண்டுபிடிக்கலாம். ஃபர்கெட் பாஸ்வேர்டுங்கிற ஆப்ஷனை கொடுத்து நீங்க பாஸ்வேர்டையுமே ஃபர்கெட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து லாகின் ஐடி வந்து ஃபர்கெட் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல செலக்ட் ஐடென்டிஃபிகேஷன் அப்படிங்கிற இடத்துல வந்து நீங்க உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோ இல்லை SSLC மார்க் ஷீட்டோ சர்டிஃபிகேட் நம்பரோ வச்சு நீங்க கண்டுபிடிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்ககிட்ட SSLC மார்க் ஷீட் இருக்கு அப்படின்னா அதை நீங்க வந்து செலக்ட் பண்ணிட்டு SSLC மார்க் ஷீட்டோட நம்பரு எந்த இயர்ல பாஸ் அவுட் ஆனீங்க அப்படிங்கிற ஒன்ஸ் வந்து கேட்டிருக்கோம். அந்த ஆப்ஷனை கரெக்டா நீங்க ஒன்ஸ் வந்து செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் செலக்ட் ஆப்ஷன் அப்படிங்கிற இடத்துல நீங்க வந்து என்ன பண்ணுங்க, உங்களோட இமெயில் ஐடி மூலியமா நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்களா இல்ல மெயில் ஐடி மூலியமா மொபைல் நம்பர் மூலியமா கேட்டிருக்காங்க.
மொபைல் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா டைரக்டா உங்களுடைய மொபைலுக்கு வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஜென்ரேட் ஆகும். இப்போ யூசர் நேம் நம்ம வந்து ஈஸியா கண்டுபிடிச்சோம். நீங்க கரெக்டா அவங்க கேட்கக்கூடிய எல்லா டேட்டாவும் கரெக்டா பெர்ஃபெக்ட்டா போட்டு நீங்க சப்மிட் பண்ணீங்கன்னா யூசர் நேம் அப்படிங்கிறது வந்துரும். இப்போ யூசர் நேம் கண்டுபிடிச்சாச்சு. இதுதான் உங்களோட யூசர் நேம் 123 TNPS அப்படிங்கறது உங்களோட யூசர் நேம் வச்சுக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு. அதை ஒரு டைரியில நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாஸ்வேர்டு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இந்த இடத்துல forget password அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு டைரக்டா மறுபடியும் பாஸ்வேர்டு வந்து forget பண்ணக்கூடிய ஆப்ஷனுக்குள்ள போகும். இப்போ லாகின் ஐடி கேட்கும். 123 TNPS இருக்கு இல்லையா, அதுதான் வந்து உங்களோட யூசர் லாகின் ஐடி. அந்த லாகின் ஐடி என்டர் பண்ணிட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்துட்டு லிங்க் வந்து உங்களுக்கு எதுல வந்து ஜென்ரேட் ஆகணும்னு கேட்கும். மோடு நீங்க வந்து மெயில் ஐடியா இல்லை வந்து மொபைல் நம்பரான்னு கேட்டிருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நீங்க வந்து உங்களுடைய மெயில் ஐடி அப்படின்னா மொபைல் நம்பர் வந்து கொடுங்க. கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து லிங்க் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து ஜென்ரேட் ஆயிடுச்சு. நீங்க அங்க போயிட்டு வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வச்சு நீங்க வந்து ஈஸியா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா லாகின் வந்து பண்ணி வந்து யூஸ் பண்ணிக்கிற முடியும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பாஸ்வேர்டு வந்து ரீசெட் பண்றதுக்கு உண்டான ப்ரொசீஜர். வேற ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஒரு ப்ரொசீஜரை நீங்க வந்து ஃபாலோ பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து ஹால் டிக்கெட் உங்களால டவுன்லோட் பண்ண முடியும். இது வரைக்கும் உங்களால ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ண முடியல அப்படின்னா எங்களை இன்ஸ்டால வந்து டிஎம் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு வந்து ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணி அந்த உங்களுடைய ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணி கொடுக்குறோம். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல வந்து மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.